ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பதியில் நிறைய இடங்கள் இருக்குன்னு போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். அதுபடி இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிற இடம் சிலா தோரணம். இயற்கையாகவே பாலம் போல் அமைந்த இந்த பாறைகளை தான் சிலா தோரணம்னு சொல்கிறாங்க. சிலா அப்படின்னா பாறை என்றும், தோரணம் அப்படின்னா மாலை என்றும் பொருள்படும். இந்த வகையான சிலா தோரணம் உலகத்திலேயே 3 இடங்களில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் இருக்கிற ரெயின்போ ஆர்ச், அதுக்கப்புறமா இங்கிலாந்தில் இருக்கிற பால்ரேடியம், அதுக்கப்புறமா திருப்பதியில் இருக்கிற இந்த சிலா தோரணம். 1980களில் நடந்த புவியியல் ஆராய்ச்சியின் போது இந்த அரிய வகை பாறை கண்டுபிடிக்கப்பட்டது. 2 வேறுபட்ட பாறைகளை இணைக்கும் மெல்லிய அமைப்புடன் உள்ளது இந்த சிலா தோரணம். திருப்பதி கோவிலிருந்து இந்த சிலா தோரணம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது. இந்த சிலா தோரணம் கிட்டத்தட்ட 150 கோடி ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலா தோரணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா பாறைகளோட வயது 250 கோடி ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. இந்த சிலா தோரணத்துக்கு பக்கத்திலேயே தான் சக்கர தீர்த்தம் இருக்குது. அதுக்கும் நடந்து தான் போகணும். நீங்கள் போகும்போது கட்டாயமாக வாட்டர் பாட்டில் எடுத்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நடக்க சிரமப்படுறவங்க கட்டாயமாக சாக்ஸ் போட்டுக்குங்க. 25 அடி நீளமும் 10 அடி உயரமும் கொண்ட இந்த சிலா தோரணம் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த சிலா தோரணத்துக்கு பக்கத்திலேயே சின்னதாக ஒரு பேர்ட்ஸ் பார்க் இருக்கும். இதில் அரிய வகை பறவைகள்லாம் வச்சுருப்பாங்க. உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த சிலா தோரணத்துக்கு ஆப்போசிட் சைடில் சின்னதாக ஒரு பார்க் இருக்கும். அங்கே நிறைய சிலைகள் இருக்கும். வருடந்தோறும் மில்லியன் கணக்கான பக்தர்கள் இந்த இடத்திற்கு வந்து பார்வையிட்டு செல்வதாக சொல்லப்படுகிறது. இந்த சிலா தோரணத்தோட அமைப்பை 3 விதமாக ஒப்பிடுறாங்க. அது என்னென்ன விதம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போது எந்தெந்த விதத்தில் இந்த சிலா தோரணத்தோட அமைப்பை ஒப்பிடுறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சிலா தோரணத்தோட அமைப்பு பாம்பு, சங்கு மற்றும் சக்கரத்தோட அமைப்பு மாதிரி இருக்கிறதால இது பெருமாளோட சின்னங்களோட ஒத்துப்போவதாக சொல்லப்படுகிறது. 2வது, திருப்பதியில் இருக்கிற பெருமாளோட உயரம் இந்த சிலா தோரணத்தோட உயரத்தோட ஒத்துப்போவதாக சொல்லப்படுகிறது. திருப்பதிக்கு வந்த பெருமாள் இந்த சிலா தோரணத்திலிருந்து சற்று தொலைவில் அமைந்துள்ள ஸ்ரீவாரி பாதுலு, இதுதான் திருப்பதியிலே இருக்கிற மிகவும் உயரமான இடம். இந்த இடத்துல தான் தன்னோட முதல் அடியை வச்சதாகவும், அவரோட 2வது அடியை இப்போ இருக்கிற சிலா தோரணம் இந்த இடத்துல தான் அவரோட 2வது அடியை வச்சதாகவும், அவரோட 3வது அடியை திருப்பதியில் இருக்கிற மூலவர் இருக்கிற இடத்துல தான் அவரோட 3வது அடியை வச்சதாகவும் சொல்கிறாங்க. இந்த இடம் காலையில் 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த இடத்துக்கு வரும்போது தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி நடக்க சிரமப்படுறவங்க சாக்ஸ் போட்டு வந்துடுங்க. நீங்கள் ஒருவேளை சம்மரில் வந்தீங்கன்னா கொடையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய குரங்குகள்லாம் இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு வர திங்ஸை பத்திரமா பார்த்துக்குங்க. இந்த இடத்துக்கு என்ட்ரி டிக்கெட் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருந்து இதுக்கு பக்கத்தில் தான் சக்கர தீர்த்தம் இருக்குது. அதுக்கும் நீங்கள் நடந்து தான் போகணும். இந்த சக்கர தீர்த்தத்தை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த சிலா தோரணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கும் இந்த சிலா தோரணத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பார்க்குக்கும் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த பேர்ட்ஸ் பார்க்கில் சில அரிய வகை பறவைகளை வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு கருங்கோழி, மயில், இன்னும் சில பறவைகளை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சிலா தோரணத்துக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த பார்க்குக்கும் போயிட்டு வாங்க. அங்கேயும் நிறைய சிலைகள் வச்சுருப்பாங்க. அந்த சிலைகள் எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். இந்த இடங்களுக்கு எப்படி வரலான்னா ஓன் வெஹிக்கிளில் வரலாம். அப்படி இல்லைன்னா திருப்பதியிலேருந்து ஜீப் சர்வீஸ் இருக்குது. ஒரு ஆளுக்கு 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்த ரொம்ப நீட்டாகவும் சூப்பராகவும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நாமளும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி குப்பைகளை வெளியே எங்கேயும் போடாமல் குப்பை தொட்டியில் போடலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.